யார்கிட்ட கேட்கலாம்? பெருமாள் கோவிலுக்கு எப்படி போனோம்? ஸ்ட்ரெயிட்டாங்களா? தேங்க்ஸ் மாடு மேடம். இப்போ போடுறா செல்லம். டிஸ்கா 4. செல்லம் சொல்லு மாமா. இந்தடா செல்லம், திருப்பதி லட்டு நல்லா சாப்பிடு. தேங்க்யூ மாமா. தேங்க்யூ மாமா. செல்லம் என்னடா தேங்க்யூ மாமா? கனவா? வந்துட்டேன். வரிசையாக வாசலில் நின்று வரவேற்பாங்கன்னு பார்த்தா யாரையுமே காணோம். அக்கா, மாமா, வாடா தம்பி. பாப்பா எங்கக்கா? பாப்பா உள்ள ஜிராஃபி கூட விளையாண்டுக்கிட்டு இருக்கு. ஜிராஃபி கூட விளையாண்டுட்டு இருக்கா? ஐ, கிளேல ஜிராஃபி. வாவ், சூப்பரா இருக்குடா செல்லம். கலக்கடா செல்லம். அம்மா நான் வேற போயிட்டு வரேம்மா. அப்பா கிட்ட சொல்லாரேன். சரி செல்லம். அப்பா அப்பா பஞ்சு மிட்டாய் வேணும்பா அப்படின்னு சகானா குட்டி கேட்க, செல்லம் இதான் பஞ்சு மிட்டாய் மிஸ்னு, முடிஞ்சா நீ செஞ்சுக்கின்னு சொல்ல. பாப்பா இந்த பக்கம் அந்த பக்கம் சுற்றி லாஸ்ட்ல பஞ்சு மிட்டாயை செஞ்சிருச்சு. செஞ்ச பஞ்சு மிட்டாயை அப்பாவுக்கு விட்டு நானும் வாயை திறந்துட்டு இருந்தா பாப்பா எடுத்து டபக்குன்னு வாயில போட்டு சாப்பிட்டுச்சு. இந்த மாமா கார்கி. என்னடா காரை பார்க் பண்ணிட்டியா? பண்ணிட்டேன். எங்க? தோ. மாமா மாமா உள்ள வந்து பாருங்க, பாப்பா யார் கூட விளையாண்டுக்கிட்டு இருக்குன்னு. அப்படி யார் கூட விளையாண்டுட்டு இருக்கு? கலர் பேப்பர்ல கிளி. வாவ், கீழே டைனோசரு, ஃப்ராகு, டார்டாய்ஸு. செல்லம் சூப்பரா. செல்லம் ஏலகிரி வந்தாச்சு. எப்படி இருக்கு தி நாவல் ஹாலிடே ரெசார்ட்? உள்ள வந்து பாருங்க. அப்படி என்னடா இருக்கு? வாவ், மேலே ஒரு பெட்ரூமு கீழே ஒரு பெட்ரூமு. நிறைய பேர் தங்கலாம் போல இருக்கே. சூப்பரா இருக்கு. பாப்பாவுக்கு எனக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா, பாப்பா எங்கடா காணோம்? உள்ள போய் பாருங்க, பாப்பா ஸ்விம்மிங் பூல்ல குளிச்சிட்டு இருக்கு. என்னது, ரூமுக்குள்ள ஸ்விம்மிங் பூலா? எங்கடா ஆளை காணோம்? ஹே, இவ்வளோ பெரிய பாத்து டப்பு. செல்லம் என்னடா பண்ணிட்டு இருக்க? கன்னியாகுமரி போயிட்டு விவேகானந்தர் சிலையை பார்த்துட்டு திரும்பி குற்றாலம் வரும்போது பார்த்தா தலைக்கு மேலே விண்டு மில்லு, சைடில் விண்டு மில்லு, நடு ரோட்டில் விண்டு மில்லுன்னு ஒரே விண்டு மில்லாக இருந்துச்சுங்க. அதை தாண்டி போனால் லெஃப்ட் சைடில் பார்த்தா ஏரி, வாழைத்தோட்டம், ரைட் சைடில் பார்த்தா மலைகள்னு பார்க்கவே கண்ணுக்கு குளிர்ச்சியாக சூப்பராக இருந்துச்சுங்க. கன்னியாகுமரியிலேருந்து குற்றாலம் போகிற ரோட்டுக்கு 2 பக்கமும் மரங்கள் இருக்கிறத பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. அப்படியே அதை தாண்டி வயல்வெளிகளெல்லாம் ரசிச்சுக்கிட்டு பாப்பா வந்துச்சு பாருங்க. இப்படி இயற்கையை ரசிச்சுக்கிட்டே பயணம் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க.